ஸோ கைஸ் பாருங்கள், லாங் ஷாட் பாருங்கள், எந்த அளவுக்கு பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல், வெல்கம் பேக் டு ridewithkali. ஐ ஹோப் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ லைக் எனக்கே ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி வந்து நம்மளுடைய தனுஷ்குடி ரைடுக்கு அப்புறம் நான் எந்த வீடியோவுமே வந்து எடுக்கல, ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே எடுக்கல. ஸோ ஐ டுக் ஆல்மோஸ்ட் லைக் 1 month நினைக்கிறேன் அந்த ரைடு முடிச்சு. மே மந்த் அந்த ரைடு வந்து இது பண்ணேன். இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் ஆக்சுவலி. ஸோ ஜூன் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஐ திங்க் June 8 or 9 சம்திங். ஸோ லைக் நான் வந்து பைக்குக்காக நடுவில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் நான் எல்லா ப்ராடக்ட்டும் இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கினதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லைவ் பண்ணிட்டேன். அண்ட் இன்னும் நிறைய கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் டிஸ்கஷனில் இருக்குது. லைக் இது வாங்கலாமா அது வாங்கலாமா, அந்த ப்ராடக்ட் வந்து அதோட பேக்ரவுண்ட் அந்த செக் அந்த மாதிரி ஒரு சில இதை பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா நான் ஸ்பெசிஃபிக்காக அதை வந்து ப்ரொமோட் பண்ண வாங்கல, நான் என்னோட பர்சனல் யூஸுக்கு வாங்குறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் அதை வந்து கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி தான் வாங்குவேன். வாங்கினதுக்கப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு எப்பவுமே ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்படி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து simtacல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி பல்ப்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும் simtacங்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிறைய அந்த எல்இடி ஃப்ளாஷர்ஸ் ஹசார்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்இடி பல்ப்ஸ் வாங்கியிருந்தேன். அதுலேருந்து ஸ்பெசிஃபிக்காக ஏன் அந்த எல்இடி பல்ப்ஸ் வாங்கியிருந்தேன், மார்க்கெட்டில் நான் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய ரீல்ஸு நிறைய simtacோடைய இன்ஃப்ளூயன்சஸ், நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து simtacோட லைட் வந்து இப்படி இருக்கு பயங்கரமாக சொல்லிட்டு ஹிமாலயன் மூசான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆக்சுவலி வீடியோ போட்டிருந்தார். அவர் ரீல்ஸ் நான் பார்த்துருந்தேன். ஸோ அந்த ரீல்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் ஆக்சுவலி நான் வாங்கினேன். நான் வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா வந்து கிராண்டிட் பிட் ஸ்டாப் நினைக்கிறேன். நம்ம கிராண்டிட் பிட் ஸ்டாப்போடைய ஹசார்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ரொம்ப பைக் வாங்கி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 weekல நான் அந்த இது வாங்கிட்டேன். பைக் வாங்கி நான் 1 weekல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹசார்டோட ஃப்ளாஷ் வாங்கிட்டு. அப்போ கிராண்டிட் பிட் ஸ்டாப் வந்து ரொம்ப ஃபேமஸ், simtac மார்க்கெட்டில் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து simtacோட எல்இடி பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கேன். ப்ராடக்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ராடக்ட் எப்பயும் வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்டைல் இந்த ப்ராடக்ட்டை வந்து வர வச்சிடலாமா? ஓகே, சூப்பர். ஸோ இதுதான் வந்து simtacோடைய எல்இடி ஹெட்லைட் எல்இடி ஹசார்ட் லைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பிராண்டிங் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்டு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்டோடைய வந்து லைக் எங்கெங்கே ப்ராடக்ட்ஸோட அவைலபிலிட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த சேஃப்டி திங்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா அந்த இது கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 360 ரிஃப்ளெக்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 360 ரிஃப்ளெக்டிங் எல்இடி பல்ப்ஸ்னு. ஸோ 360 அப்படின்னா ஜென்ரலாக என்னெல்லாம் எல்லா பக்கமும் வரதான் 360 ஆக்சுவலி. பட் எல்லா பக்கமும் அப்படி எல்இடி லைட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 4 numbers கொடுத்துருக்காங்க, 1 செட்டு. இன்புட் வால்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 VDC கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட் பின் ஃபிட்மெண்ட். பிகாஸ் நான் வந்து ஹிமாலயனுக்காக வாங்குறேன். ஸோ ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட் பின் ஃபிட்மெண்ட். என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, ஏன் வாய் இந்த உலர்துன்னு தெரியல, நைட்டு 3 மணிக்கு வீடியோ எடுக்கனால ஏன்னு தெரியல. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் பின் ஃபிட்மெண்ட். இதில் கிராஸ் பின் வருது, ஒரு சில பிராண்ட் வந்து கிராஸ் பின் வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா MRP வந்து 1199 கொடுத்துருக்கு, 1200 rupees இதில் கொடுத்துருக்கு. நான் இதை வாங்கின பார்த்தீங்கன்னா வந்து 600 rupees தான் வாங்கினேன். ஸோ இது வந்து பேக்கெட்டில் வந்துச்சு, நார்மலாக ஒரு சூப்பரான ஒரு அமேசான் பேக்கெட் வந்து அந்த மாதிரி பேக்கெட் வந்துச்சு. ஸோ அது வந்து நான் பிச்சுட்டேன் ஆக்சுவலி. வந்து இது வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. ஸோ அதில் வந்து ரீசெண்டாக இப்போ 2 நாள் தான் நான் ஓகே ஓப்பன் பார்த்தீங்கன்னா டேமேஜ் இருக்கான்னு சொல்லி பிகாஸ் simtacல வந்து கால் பண்ணி ஃபீட்பேக் வேறு கேட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டார். அதுக்கப்புறம் தான் அதை ஆக்சுவலி நான் பிரித்து பார்த்து எதுவும் டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேசிக்காக நான் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். பட் உங்க முன்னாடி ஒரு பண்ணுறது ஒரு சந்தோஷம் இருக்குமா உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் எதுவும் கிடையாது. அவங்களுடைய வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. சூப்பர், பரவாயில்ல. எல்இடி பல்ப் கூட வாரண்டி கார்டு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட்லி சேவ் திஸ் கார்டு ஃபார் கிளைமிங் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. பட் ஓகே 36 months since the date of purchase. 36 மாதம் கொடுக்குறாங்க அந்த ரேட் ஆஃப் பர்ச்சேஸ். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 years நினைக்கிறப்ப 2 years ஆமாம் 2 years கரெக்டு தான். கொஞ்சம் மேக்ஸில் வைக்குங்க, சாரி. 2 years கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இது வந்து இப்போ நம்ம லைட்ஸை பார்த்துடலாம். லைட் வந்து இதுதான் simtacோடைய அந்த எல்இடி லைட்டு. நான் ஒரு பல்ப் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பல்ப் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, இதுதான். ஸோ இதுதான் அவங்க லைட்டு. ஸோ லைட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அதாவது மேலே வந்து ஒரு 3 பல்ப் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா பாருங்கள் பல்ப் இருக்குது. பட் கீழே தான் வந்து இதான் ஸ்ட்ரைட் பின் ஆக்சுவலி. ஸோ அந்த பின் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 பக்கம் வரும் தெரியுமா, இதான் ஸ்ட்ரைட் பின். இதே வந்து கொஞ்சம் கிராஸ் ஆச்சுன்னா கிராஸ் பின் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு பார்க்க இது வந்து லைக் இதை நான் லைக் பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் இதை நான் ஃபிட் பண்ணி பார்க்கல. ஸோ இதை நான் ஃபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இது வந்து எப்படி 360 பல்புன்னு சொல்கிறாங்க, எப்படி கிளைம் பண்ணுறாங்க simtacன்னு தெரியல. பிகாஸ் மேலே ஒன்று சைடில் ஒன்று. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1990
270 டிகிரி தான் எனக்கு தெரிஞ்சு வரும். ஓகே, நான் கீழே வந்தால் தான் அது வந்து 360 டிகிரி, ஆல் சைடு தான் 360 டிகிரி. ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரிங் டேர்ம் வச்சு அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஓன் ப்ராடக்ட் பற்றி. ஏன் இப்படி இது வந்து 360 டிகிரின்னு சொல்லி மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இது எப்படி 360 டிகிரின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய. பிகாஸ் இந்த லைட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வாங்கினா ஒரு 100 ரூபா, 4 லைட் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு நான் வாங்கிடலாம். பட் இது 600 ரூபாய்க்கு நான் கொடுத்து வாங்கினதுக்கு கேட்கலாம், ஏன்டா நீ என்ன பைத்தியக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அவுட்புட் உண்மை நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இந்த வீடியோவில் அதை எடிட்டிங் பண்ணாங்கன்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தோம் டக்குனு ஓகே லைக் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். நான் என்னோட பைக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ கூட போடுறேன் பாருங்க. ஹசார்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, என்ன சொல்றது, நார்மல் பல்ப் இருந்த இடத்துல நான் எல்இடி போட்டப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. பட் இந்த பல்ப் போட்டதுக்கு அப்புறம் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் லைவாகவே காமிக்கிறேன். ஸோ வாங்க இதை போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து பைக்கில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஜஸ்ட் ஐ ஷோ யூ. நான் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ண காமிக்க போகிறதில்ல. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் மட்டும் காமிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த கிராஷ் கார்டு என்ன இந்த சேடல் ஸ்டே வந்து லைட்டாக மறைக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரூ தெரியுது தெரியுமா, இந்த இடத்துல உங்களுக்கு கையே போக மாட்டேது. ஓகே, ஸோ இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், காமிக்கிறேன். இப்போ தான் ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே, இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணோன்னா இந்த கவர் வெளியே வந்துடும். கவர் வெளியே வந்துட்டால் உள்ளே வந்து இந்த மாதிரி வந்து டஸ்ட் கவர் இருக்கும். ஸோ டஸ்ட் கவரை வந்து லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஒரு பின்னு இது வந்து எடுக்கும்போது கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது எந்த பின் எதுக்குன்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம், சாரி, நான் வந்து இதை எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கல. ஓகே, ஸோ 2 கேபிள் பாருங்கள். ஒன்று வந்து ஒயிட், இன்னொன்று வந்து பிளாக்கு. ஸோ பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து நெகட்டிவ், ஒயிட் பார்த்திங்கன்னா வந்து பாசிட்டிவ். ஸோ இது வந்து கழட்டும் போது எந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மாற்றி போட்டிங்கன்னா ஷார்ட் ஆகிடும். ஒரு நிமிஷம் இதை கழட்டிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேபிள் மட்டும் மட்டும் போட்டுறதீங்க, போட்டிங்கன்னா ஷார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இண்டிகேட்டரும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா பல்பு இருக்குது. ஸோ அந்த பல்பு வந்து எடுக்கிறது தான் இதில் வந்து இருக்கிறது பெரிய காம்ப்ளிகேட்டட் சேலஞ்சிங். ஏன்னா இந்த 2 கிளிப்பு தெரியுமா, இந்த 2 கிளிப்பையும் பிடிச்சிட்டு தான் நம்ம பல்பை வெளியே கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு உட்காந்து ஒரு பல்பு எப்படி கழட்டுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் வந்து பைக்கில் செட் பண்ணிவிட்டு தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். மேபி இதை வந்து அன்ஃபோக்கஸ் ஆகலாம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 2 கிளிப்பு தெரியும் பாருங்கள், ஃபோக்கஸ் ஆமாடுதா. ஓகே, ஸோ இந்த இடத்துல 2 கிளிப்பு தெரியும் பாருங்கள். இந்த கிளிப்பு வந்து தான் இதுக்குள்ள உட்காந்துருக்கும். அதேமாதிரி இந்த பக்கம் கிளிப் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதுக்குள்ள உட்காந்துருக்கும். ஜஸ்ட் நார்மல் கிளிப் தான். இந்த 2 கிளிப்பையும் இப்படி பிடிச்சிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பல்ப் வந்துடும். ஸோ இதுதான் இந்த பல்ப் தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்ப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். லைட்டுக்கு வந்து இது வந்து தெரிய மாட்டேது. ஆக்சுவலி வந்து ஆரஞ்சு கலரு. ஸோ பல்ப் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. லைட்டாக வந்து இழுத்திங்கனாலே பல்ப் வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் பல்ப் வந்து டேரெக்டாக இழுக்க முடியாது இப்படி, ஏன்னா அது வந்து லாக் ஆகிருக்கு. ஸோ லைட்டாக பல்ப் டில்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பல்ப் ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட் பின்னு. ஹிமாலயன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பின் தான் கொடுப்பாங்க. பின்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா. ஸோ இது ஸ்ட்ரெயிட் பின்னு. ஸோ உங்களுக்கு தெரியும் எனக்கு லைட்டாக ஆரஞ்சு கலர் பார்த்திங்களா. ஸோ இதான் என்னுடைய அந்த பல்பு. ஸோ இப்போ வந்து நம்ம சிம்டாக்கோடைய பல்ப் வந்து யூஸ் பண்ண போகிறேன், உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஸோ சிம்டாக்கோடைய பல்ப் எடுத்துட்டேன். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா பல்பு. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 400 ருபீஸ் பல்பு, சாரி வந்து 200 ருபீஸ் பல்பு. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 பல்பு 600 ருபீஸ். எனக்கு இந்த ஒரு பல்ப் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பல்ப் சேர்த்து எனக்கு வந்து 200 ருபீஸ் வந்துச்சு. ஆனால் ஒன்று வந்து 50 ரூபா தான். இது பார்த்திங்கன்னா ஒரு பல்ப் வந்து எனக்கு 200 ரூபா. ஸோ இது வந்து 4 பல்ப் சேர்ந்து எனக்கு 200 வந்தது, ஒரு பல்ப் மட்டும் 200 ரூபா. ஸோ ரெண்டோடைய கம்பேரிஷன் என்ன எந்த டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ் இது மாற்றம் தான் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த பார்த்திங்கன்னா குட்டியாக இந்த இடத்துல வந்து ஒரு க்ரூ இருக்குது பார்த்திங்களா, உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த க்ரூவில் வந்து இந்த பல்ப் வந்து இப்படி உட்கார வச்சுட்டு லைட்டாக அவங்களுக்கு தெரியும், லைட்டாக அப்படி அமுக்கி திருப்பிங்கன்னா ஓகே பல்ப் உட்காந்துருச்சு. ஓகேவா. ஸோ கைஸ் வந்து இந்த பல்பை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பல்பை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இந்த 2 லாக்கையும் வந்து கரெக்டாக மாதிரி செட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லாக் செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஓகேவா. ஸோ லாக் வந்து பக்காவாக செட் ஆகிடுச்சு. ஸோ வாங்க இது வந்து ஒரு வாட்டி நான் வந்து ஜஸ்ட்டு வெளியே வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி ட்ரையல் பார்க்குறேன், எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா வந்து பல்ப் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் பல்போட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். லைக் எல்லா லைட்டும் எரியுது. ஆக்சுவலாக நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஃப்ரண்ட்டில் மேலே பார்த்திங்கன்னா இந்த 3 லைட் எரியுது. அண்டு கீழ் சைடு எரியுது, அந்த சைடும் பார்த்திங்கன்னா அங்கேயும் எரியுது. ஸோ பக்காவாக இருக்குது. இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி பழைய பல்ப் தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தான் சிம்டாக் பல்பு. ஸோ பக்காவாக இருக்குங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இண்டிகேட்டருக்குள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ லைட் வந்து எந்தளவுக்கு இண்டிகேட்டர் எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குது பாருங்கள். அதாவது இந்த இண்டிகேட்டர் பாருங்கள் எந்தளவுக்கு பிரைட்னஸாக இருக்குன்னு. அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து சைடு இந்த சைடு இருக்கிற இண்டிகேட்டர் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ
ஸோ இப்போ இங்கே இருக்கிற இண்டிகேட்டர் பாருங்கள். ஸோ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒன்றாமே காமிக்கணும் பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இப்போ நான் ஹசார்ட் போட்டிருக்கேன். டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இதோட பிரைட்னஸ்க்கும் இதோட பிரைட்னஸ்க்கும். உண்மையாக சூப்பராக இருக்குங்க. சிம்டாக் வந்து வர்த்து. நீங்கள் வந்து ஒன்ஸ் வாங்கி போட்டாலே ரொம்ப வர்த்ஃபுல்லாக இருக்குது. என்ன ஆகுனா லைஃப் நல்லா இருக்குது. அதுமாதிரி ஃபாகில் போகும்போது உங்களுக்கு வந்து இந்த விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ இது விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது கொஞ்சம் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். ரெண்டாவது இது வாரண்ட்டி வேறு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா போச்சுன்னா நீங்கள் தூக்கி தான் போடணும். ஆனால் இது நல்லா வாரண்ட்டிலாம் இருக்குது. ஸோ சிம்டாக் சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் வாங்க, நான் வந்து 4 இண்டிகேட்டர் மாற்றிடுறேன். 4 இண்டிகேட்டரே மாற்றிட்டு உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு இருட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கைஸ் பாருங்கள், லாங் ஷாட் பாருங்கள், எந்த அளவுக்கு பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் கவருக்கும் ஆரஞ்சு கலர் பல்புக்கும் பிரைட்னஸ், இதுதான் நைட் பிரைட்னஸ். எந்த அளவுக்கு நைட் பிரைட்னஸ் இருக்கு பாருங்கள். ஸோ இப்படி பார்க்கும்போது ஹிமாலயனோட வியூவே வேறு லெவலில் இருக்குங்க. செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அண்ட் கண்டிப்பாக இதோடைய அந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். எல்லா பைக்கும் ஆக்சுவலி இருக்குது. நாட் ஒன்லி ஃபார் ஹிமாலயன், ராயல் என்ஃபீல்டு அண்ட் கேடிஎம்ஸ் அண்ட் யமஹா எல்லா பைக்கும் ஆக்சுவலி வந்து இவங்க வந்து ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் பார்ட் ஆஃப் டே. ஐ வில் see you soon in the next vlog. Tata bye bye, take care and do all my friends. Tata bye bye, take care. Tata bye bye from Rudra. Bye.